பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர அருளில் வடிவினர் பயில்வழி வலம் புரை இறங்கி ஈசானம் தற்புணம் வாமதேவ மகோரம் சத்தியசாதம் எம்பெருமானே பஞ்சாட்சர மூர்த்தியினுடைய ஈஸ்வரனுடைய திருவடியை வணங்கியும் ஈஸ்வர பட்டம் பெற்ற எப்போதும் தர்மத்தின் வழியே பின்பற்றுபவர்களுக்கு அருள கொடுக்கக்கூடிய அண்ணல் சனீஸ்வரனுடைய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணிக்கிறார். துலாம் ராசி 6/3/2026 வாக்கியப்படி கும்பத்தொட்டு மீனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை தியாக கருணை. வம்புக்கு போக மாட்டார், வழக்குக்கு போக மாட்டார், துன்பத்திற்கு போக மாட்டார், துயரத்துக்கு போக மாட்டார். தான் வேலை உண்டு தான் உண்டு, என் கடன் பணி செய்து கிடப்பதே. யாரு தெரியுமா? துலாம் தான். எந்த வேலை இருந்தாலும் சரி, யாரையும் கவலைப்பட மாட்டார். அவருக்குரியது என்ன வேலையோ அதை செஞ்சே காட்டுவார். அப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க தான் உங்களுக்கு. அப்ப இந்த 6 நடக்கக்கூடிய துலாம் ராசிநாதனும் நல்லா இருக்காரு. துலாம்ல குருவும் 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ல் மந்தன் இருந்தால் அளப்பரியது இல்லாத எல்லை எறியாத வாழ். ஏன்னா உங்க உச்சம் பெற்ற உங்க ராசியில தான் அவர் உச்சம் பெறாரு. உங்க ராசியில அவர் உச்சமும் பெறாரு. அதனால மிக அற்புதமாக இருக்கும். உங்க ராசிக்கு 6ல சனி இருக்காரு, அதுவும் விசேஷமான நாள். அப்ப கூட்டி பார்க்கும்போது எல்லாருமே உங்களுக்கு நல்ல யோகா பலனை செய்யக்கூடியது. என்ன நெகட்டிவ், என்ன லக்கணம், லக்னாதிபதி எங்க இருக்காரு, வர்க்கோத்மமா பரிவர்த்தனையா, இல்ல 6-8 பண்ணல மறைஞ்சிட்டாரா, இல்ல 1 எக்கிருக்கு திரிகோணாதிபதியா, கேந்திராதிபதியா, பணப்பரமா, சாரபலமா, எவ்வளவு இருக்குது பாருங்க. ஏன்னா சுவரை வச்சுதான் சித்திரம். அந்த லக்கணம் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு எல்லாமே சுத்தமா இருக்கும். இந்த லக்கணம் எந்தெந்த வகையில போய் மாட்டக்கூடாது, எந்தெந்த வயலுக்குள்ள போகக்கூடாது, எந்தெந்த துன்பத்துக்குள்ள போகக்கூடாதுன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது. நேயர்களுக்கு தெரியணும், மறைக்க கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஏற்கனவே முதல்ல சொல்லியிருக்கிறேன். இதுல என்ன இருக்குது? உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு போறதுல என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. இல்லைன்னா கமெண்ட்ல போட்டு திட்டுறீங்களே, எல்லாருமே திட்டுறாங்க. உள்ளதை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இல்ல வாங்க, எப்ப வேணாலும் வாங்க பாருங்க. யாரு யோகாதிபதி, யாரு மாரகாதிபதி, யாரு சுபத்தை கொடுக்கறது, மங்களத்தை கொடுக்கறது, அமங்கலத்தை கொடுக்கறதுன்னு பாருங்க. அப்ப விவசாயம், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில், கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழில், டான்ஸு, மீடியா, நிதித்துறை, எல்லா துறையும் சின்னத்துறை, பெரிய துறை, நிதித்துறை எல்லா வகைக்கும் உட்பட்டதான் சொல்லலாம். முக்கியமாக குடும்பம், விவசாயம். எப்பேற்பட்ட மரங்கள் இருந்தாலும் சரி, எல்லா அனுசரணையோட வரக்கூடியது உங்களுக்கு. எல்லா யோக பலனை செய்யக்கூடியது. அப்ப இந்த மாதிரி துலாமுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிக குறையும். எப்படியும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளாக எல்லா புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய நிறுவனம், புதிய எஸ்டேட்டு, புதிய வீடு கட்டுதல், குழந்தை கவக்கியம், கல்யாணம், திருமணம், வண்டி, வாகனம், பொருளாதாரம், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு வேலை, எல்லாமே சக்சஸ்ல வந்து முடியும். பத்தி பார்த்துக்க, உங்க திசாபத்தியை மட்டும் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டு வந்துட்டா வெற்றி மேல் வெற்றி உண்டு என்பதுல மாற்று கருத்து அல்ல. 6/6/2026 மனசுல 6/6/2026 மேல குரு உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருவார். அப்போ கொடுக்கல் வாங்கல கவனம், கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமா இருக்கும். உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் எந்த தொழிலும் இப்பவே நீங்க செஞ்சுக்கலாம். இப்பதான் நல்ல உத்தராயணம் தானே நடக்குது. உத்தராயணத்துல எல்லாமே புதுசா ஆரம்பிக்கிறது. தட்சணாயணத்துல உத்தராயணத்துல எல்லாமே சிறப்பா பண்ணிட்டு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். துலாம் ராசிக்கு கண்டிப்பா 52% இருக்கும்.